ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சென்னா மசாலா தாபா ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சென்னா மசாலா வந்து இட்லி, தோசை, பூரி, நான், சாதம் நீங்க எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டியா இருக்கும். இது ஒரு தாபா ஸ்டைல்ல, ஆனா நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சே பண்ணக்கூடிய ஒரு சென்னா மசாலா தான். மசாலா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சென்னா மசாலா பண்றதுக்கு நீங்க நைட்டு 2 கப்பு கொண்டக்கடலை எடுத்து நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதை மார்னிங் ஒரு 5 விசில் விட்டு அவிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு அதையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதும் அதுல வந்து தக்காளி போடணும். எதுக்கு நம்ம வந்து வெங்காயம் போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேஜ்ல போடும்போது அடி பிடிக்காம இருக்கும். அதனால நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். அது போக ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா தக்காளி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடும். அதனாலதான் நம்ம முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி. இப்போ இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி மசிஞ்சிரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஏன்னா இதுல போட்டிருக்க மசாலால நம்ம தனியா போடுற மிளகாத்தூள், கரம் மசாலா எதுவுமே வறுத்தது கிடையாது. எல்லாமே பச்சையா அரைச்சது. நான் கரம் மசாலா வீட்டுல அரைச்சிருக்கேன். கரம் மசாலா எப்பவுமே கம்மியா போடுங்க. ஏன்னா அது சிலருக்கு நெஞ்சு கறிக்கும். வயசானவங்க சேர்த்தாங்கன்னா நெஞ்சு கறிக்கும். அதனால கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு அவிச்சு வச்சிருக்கோம் கொண்டக்கடலை. ஒரு 5 விசில் விட்டு இந்த கொண்டக்கடலையே அவிச்சிங்கன்னா அது நல்லா மசிஞ்சிரும். இந்த மாதிரி அவிஞ்சிரும். இதை வந்து நம்ம அதுல சேர்த்துக்கலாம். மசாலா வெந்த மசாலாலும் நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நீங்க கொதிக்க விடணும். இந்த மாதிரி லைட்டா நான் இப்ப மசிச்சு விடுறேன். ஏன்னா அந்த கொண்டைக்கடலை மசிஞ்சு அந்த மசாலாவோட சேரும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். அதனாலதான் வெறும் மசாலா மட்டும் தனியா தெரியாது. அந்த கொண்டைக்கடலையோட அந்த மாவு மாதிரி இருக்கும்ல, அதோட சேர்ந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க இதை திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி எவாபரேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நீங்க கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நீங்க இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை நீங்க எது கூட வேணாலும் பரிமாறலாம். நான் வந்து இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல தோசை டிஃபனுக்கு, அதுக்கும் மத்தியானம் லஞ்சு என் பசங்களுக்கு சப்பாத்தி சுட்டுருக்கேன். அதுக்கும் கொடுத்து விடுறதுக்காக தான் நான் இது பண்ணினேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.